ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். யோசுவா 1:12 யோசுவா ரூபன், காத், அதே போல் மனாசேயோட ஹாஃப் ட்ரைப் இவங்களை கூப்பிட்டு சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடுதலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே இருந்துடாதீங்க. இன்னும் உங்கள் சகோதரர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதன்படி என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு அவங்களோட நீங்கள் வரணும். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறாரு. சில சமயம் நம்ம காரியங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அதோட போதும், நமக்கு தான் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே ஏற்கனவே நம்மளும் கஷ்டப்பட்டு தான் நமக்கும் ஒரு கடினமான பாதையில் தான் நம்மளும் வந்திருப்போம். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு இது கிடைச்சிருச்சு போதும், இனிமேல் நம்ம உண்டு வேலை உண்டுன்ட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஒரு உணர்வு வரும். ஆனால் உண்மையாக நம்ம யோசித்து பார்க்கும்போது கர்த்தரோட அழைப்பு, கர்த்தர் நம்ம ஏன் அழைச்சிருக்காரு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்போது வெறும் நம்ம விடுதலையை சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை போல எத்தனையோ பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, நம்மளை போல எத்தனையோ பேர் நம்ம சென்ற இதே கடினமான பாதையில சென்று கொண்டிருப்பாங்க. நம்ம கூட இருக்க எத்தனையோ பேர் இந்த கடினமான பாதையை கடக்க முடியாம தண்டிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆறுதலா நின்று அவர்களையும் அந்த பாதையை கடக்க நம்ம உதவி செய்யணும். ஸோ அதை மாதிரி நம்ம செய்ய தீர்மானிப்போம். God bless you.